இங்கே நம்ம ஹீரோ ஒரு பொண்ண ஃபோன்லயே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வீட்ல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னோனே, இவனும் போய் கேட்குறான். ஆனா அவங்க வீட்ல இவன் பாரம்பரியமான ஆளுன்னு சொல்லி இவனுக்கு பொண்ணு தர மாட்றாங்க. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வற்புறுத்தினதுக்கு அப்புறமா இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. கல்யாணத்துக்கு அன்னைக்கு மாப்பிள வந்து தாலிய தொலைச்சிடுறான். சுத்தி எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது இவன் கழுத்துல போட்டிருக்க செயின் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கழுத்துல மாட்டி விட்டு இதான் தாலின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போறான். தன்னோட ஒய்ஃப் ஹனிமூனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி பழனி மலைக்கு கூட்டு போய் படிக்கட்டுல ஏற விட்டு இதான் உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு மாசமானதுக்கு அப்புறம் நெறைய வேலை வாங்குறான். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல போய் தான் குழந்தை பெத்துக்குன்னு சொல்லும்போது, இல்ல வீட்லயே பெத்துக்கோன்னு சொல்றான். இத கேட்டவுடனே பொண்ணு வீட்லேருந்து வந்து சண்டை போடுறாங்க. ஆனா, இவன் என்ன பண்றான்னா, ஒரு மருத்துவ பாட்டிய வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்கள பொண்ணுகிட்ட பேச வைக்கிறான். அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறா. "உன் உடம்ப ஹாஸ்பிட்டல்ல கத்திய வச்சு கிழிக்கிறதெல்லாம் என்னால தாங்க முடியாதும்மா" அப்படின்னு அவன் சொன்ன உடனே, அந்த பொண்ணு வீட்ல பிரசவம் பார்க்க ஒத்துக்கிறா. அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்ததும், அந்த பொண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போடான்னு சொல்லி அவங்க அம்மா சண்டை போடுறாங்க. ஆனா, அவன் இங்க தான் பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு அந்த பாட்டிகிட்டயே விட்டுடுறான். அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவும் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது, "இப்படி ஒரு கிறுக்கனுக்கு நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமேன்னு" சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. இவங்க வர்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை நல்லபடியா பொறந்துருது.